بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فإن خير الحديث كتاب الله، خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا أخذنا ميثاقكم لا تسفكون دماءكم ولا تخرجون أنفسكم من دياركم ثم أقررتم وأنتم تشهدون ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم تظاهرون عليهم بالإثم والعدوان وإن يأتوكم أسارى تفادوهم وهو محرم عليكم إخراجهم أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون. இந்த உலகத்தை படைத்து வழிவழைத்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. மேலும் அவன் சாந்தியும் சமாதானம் பெருமாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சட்டை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் முக்கியமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் முஃமின்கள் மீதும் என்றென்று நற்றுமாக என்று கூறி இன்றைய தஃசீர் உரையாகும் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து தஃசீருடைய தொடர்ச்சியாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 83வது வசனம் வரை நாம் பார்த்திருந்தோம். இன்று 84வது வசனத்திலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் கேட்போம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்கின்றான்: இன்னும் உங்களிடையே இரத்தங்களை சிந்தாதீர்கள், உங்களில் சிலரை தம் வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதையும் நினைவு கூறுங்கள். பின்னர் நீங்கள் அது உண்மை என்று சாட்சி கூறியவர்களாய் அதை உறுதிப்படுத்தினீர்கள். பிறகு நீங்கள் தான் உங்களிலே சிலரை கொலை செய்கிறீர்கள், உங்களில் ஒரு சாராரை அவர்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றி விடுகிறீர்கள். அவர்களுக்கு பாதகமாக குற்றம் புரிவது கொண்டும் பகைமையை கொண்டும் எதிரிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். ஆனால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக உங்களிடம் உதவி தேடி வந்தால் அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள். ஆனால் அவர்களை வெளியேற்றுவது உங்களின் மீது தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே வேதத்தில் சிலதை நீங்கள் நம்பி சிலதை நிராகரிக்கிறீர்களா? உங்களில் எவர் இதை செய்கிறாரோ அவருக்கு உலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி கிடையாது. இன்னும் மறுமை நாளில் கடுமையான வேதனையின் பக்கம் அவர்கள் மீட்டப்படுவார்கள். அன்றியும் நீங்கள் செய்பவற்றை விட்டும் அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியர்களே, பனி இஸ்ரவேலுடைய வாக்குறுதியை தொடர்ந்து அல்லாஹ் அடுத்த வசனத்திலும் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியை பற்றி நினைவு கூற சொல்கின்றான். திடமாக அவர்கள் ரத்தம் சிந்தக்கூடாது, மேலும் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளக்கூடாது, உங்களில் ஒருவருக்கொருவர் யாரையும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் அவர்களிடத்திலே வாக்குறுதியை பெற்றிருக்கிறார். அவர்கள் அந்த வாக்குறுதிக்கு சாட்சி கூறுபவர்களாகவும் இருந்தார்கள். இருந்தும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான்: நீங்கள் சாட்சி சொல்லியும் கூட அந்த வசனத்திற்கு மாறாக நீங்கள் செயல்பட்டீர்கள், அந்த சட்டத்திற்கு மாறாக நீங்கள் செயல்பட்டீர்கள். என்ன? நீங்கள் உங்களுக்கு மத்தியில் கொலையை பரப்ப ஆரம்பித்தீர்கள், ஒருவருக்கொருவர் கொலையை பரவலாக செய்ய ஆரம்பித்தீர்கள். மேலும் ஒரு கூட்டத்தை அவர்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேற்றினீர்கள்.
அதற்கு பிறகு எதிரிகளுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள். உங்களிடத்திலே கைதியாக யாராவது வந்தால் அவர்களை நீங்கள் விடுவிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். இத்தனைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல எந்த ஒரு போரும் இந்த இடத்துல நடக்கல. இங்க எதை சொல்லி அவங்க குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சிலவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள், சிலவர்கள் போரிலே கைது செய்யப்பட்டார்கள். அப்பொழுது அன்சாருடைய 2 கூட்டம் இருந்தது, அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ். இவர்கள் எல்லாம் மதீனாவுக்குள்ள இருந்த 2 கூட்டம் அன்சார்கள். அதே போல யூதர்களுடைய 3 கூட்டம் இருந்தது. அவர்கள் கைனுகா, பனு நசீர், பனு குரைதா. இந்த 3 கூட்டம் யூதர்களுடைய கூட்டத்தினுடைய பெயர். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், போரில் சண்டையிட்டு வெற்றி அடைந்த பிறகு சில முஸ்லிம்கள் கைதிகளாக வரும் பொழுது அவர்களை அவர்கள் பெற்று நாம் இவர்களை பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அவர்களை விடுவித்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாமல் என்ன செஞ்சிருவாங்க, இவங்களே விடுதலை கொடுத்துருவாங்க. எந்த சட்டத்தில் கைப்பிடிக்காமன்னா, நீங்கள் கல்வி சொல்லித்தரணும், நீங்கள் மக்களுக்கு எழுத படிக்க சொல்லித்தரணும். ஏன்னா குறைசியில் இருந்தவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு படிக்க வரும், எழுத வரும், அப்படிப்பட்ட கல்வியாளர்களாக இருந்தாங்க. இவங்களை எப்படி விடுவிக்கணும் அப்படின்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது என்ன சொன்னாங்க, யாரையுமே விடுவிக்க தேவை, எல்லாரும் என்ன செய்யணும், அடிச்சிடணும், கொண்டுடணும்னு சொன்னாங்க. இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன சொன்னாங்க, இவர்களை என்ன செய்ய தேவையில்லை, கொலை செய்ய தேவையில்லை, இவங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம், சில பிரோஜனம் மிக்க வேலைகளை நம்ம எடுத்துக்கலாம், பயனுள்ள வேலைகளை இவங்கள்ட்ட எடுத்துக்கலாம். இவங்கள்ட்ட இருக்க அந்த கல்வி எழுத்து திறன் எல்லாத்தையும் நம்ம அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக சொல்லலாம். இந்த முழு தவணை அவர்கள் முடித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் என்ன செஞ்சிடலாம், விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செய்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை இவர்கள் யூதர்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கல. யூதர்களையும் சிலவர்கள் முஸ்லீம் என்ற பெயர்கள் இருந்தாங்க, அவங்கள்ட்டையும் அந்த கைதிகள் போனாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நீங்க விடுதலை, நீங்க போலாம், ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு முஸ்லீமாக இருந்தவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்கள எந்த ஒரு விஷயத்துக்கும் தவணையை முடிக்காமலே அனுப்பி விட்டாங்க. அதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் மதீனாவில் இருந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்கள் செய்த அந்த தவறை பற்றி குறித்து காட்டுகிறான். இது போல நீங்கள் வாக்குறுதி பெற்றீர்கள், உங்களுடைய முன்னோர்கள் நிறைய வாக்குறுதிகள் பெற்றார்கள், அதே போலதான் நீங்களும் செய்வீங்க. அவர்களுக்கு நிறைய வாக்குறுதிகள் நாம் செய்தோம், அதையெல்லாம் அவர்கள் மீறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல நீங்களும் இந்த காலத்திலும் நீங்கள் மீறக்கூடியவர்களாக தான் இருக்கிறீர்கள். நபியிடத்திலே செய்த வாக்குறுதியை மீறக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த விஷயத்தை வெளிப்படையாக்கி காட்டுகின்றார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிய வரும் என்ன நடக்குது, இவர்கள் யார் என்று. யூதர்கள் என்ற சில முஸ்லிம்கள் பேருக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முனாஃபிக்கீன்களாக வாழ்ந்து கொண்டவர்கள். இவர்களிடத்தில் வரக்கூடிய கைதிகளை இவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களை விடுதலை செய்திருவார்கள். முழுமையாக அவர்களை என்ன ஒப்பந்தத்தோடு கைது செய்தார்களோ அதை பயன்படுத்த மாட்டார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இவங்களை விடுதலை செஞ்சுட்டா இவங்க நமக்கு என்ன செய்வாங்க, ஏதாவது நமக்கு தகவல் கொடுப்பாங்க, நம்மளை அடிக்க மாட்டாங்க, போர்னு வந்துட்டா நம்மளை தனியாக வச்சிருவாங்க, அது இவன் தான் நமக்கு உதவனானா, இவனுக்கு இது நான் அடிக்கணும் அப்படின்னு ஒரு இவங்களுக்குள்ள ஒரு பாண்டை இவங்க உருவாக்குறாங்க. என்ன எது ஒப்பந்தம் என்னவா இருந்தது, முஸ்லிம்களுக்கு உதவணும் தான் ஒப்பந்தமா இருந்துச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நீங்க உதவணும், ஏன்னா நீங்க மதீனாவில் இருக்கீங்க, டாக்ஸ் கொடுத்து இருங்க, உதவுங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒப்பந்தமா இருந்துச்சு. எல்லோரும் சகோதரர்கள் போய் இருங்க, மார்க்கத்தில் நீங்கள் நான் வற்புறுத்தவில்லை, அல்லாஹ்வுடைய ஹிதாயத் வந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க, மற்றபடி நான் உண்மையான மார்க்கத்தை உங்கள்கிட்ட எடுத்து வச்சுட்டேன். அப்படி இருந்தும் சிலவர்கள் இஸ்லாம் என்ற போர்வையை போற்றிக் கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். அவர்களில் சிலவர்கள் தான் கைதிகளை பெற்ற போது அப்படி என்ன செஞ்சுட்டாங்க, நீங்களாம் கைதியா இருக்க வேணாம், நீங்க கிளம்பலாம், போகலாம், மக்காவுக்கு திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படி அனுப்புனவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், அவர்கள் எல்லாம் மிகவும் மோசமானவர்கள், நிராகரிப்பாளர்கள். மேலும் அவர்களுக்கு
இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு மிகவும் மோசமான அஜ்ரு உண்டு, கூலி உண்டு. அவர்களுக்கு நல்ல கூலியே கிடையாது. அவர்களுக்கு கூலி இருக்கு என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு கூலியாக இருக்கும்? அவர்களுக்கு ஹிஸ்யம். இந்த உலகத்துல நல்ல விஷயமே அவங்களுக்கு நடக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரை ஏமாத்துறாங்க. அதற்காக அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்காது என்று அல்லாஹ் சொல்கின்றான். மேலும் யௌமல் கியாமத்தி, இந்த உலகத்திலேயும் அவங்களுக்கு கேவலம்தான், அவர்களுக்கு கடினம்தான், வாழ்க்கை மிகவும் நஷ்டம்தான். யௌமல் கியாமத்தி, மறுமை நாளன்று அவர்கள் கடுமையான வேதனையின் பக்கம் திருப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அஷத்தல் அதாப், மிகவும் கடுமையான அந்த வேதனையின் பக்கம் அவர்கள் திருப்பி போடப்படுவார்கள். மேலும் அல்லாஹை பற்றி அல்லாஹ் சொல்கின்றார், வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். அல்லாஹ் அதை அறியாம இல்லை. இவங்க செய்யற வேலைக்கெல்லாம் அட்டுழியங்கள்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அல்லாஹ்வுக்கு அந்த அமல் தெரியுது, அவங்க என்ன செய்யறாங்க. முஸ்லிம்களாக இருந்து போரில் கைது பெற்றவர்களை எல்லாம் பெற்று எந்த ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் அதை பூர்த்தி செய்யாமல், தவணை மூலமாக அவர்களை பூர்த்தி செய்யாமல் அவங்களை அப்படி இவங்க இஷ்டத்துக்கு விடுதலை செய்யறது எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அதான் அல்லாஹ் இங்க சொல்றான், வமல்லாஹு பிகாஃபிலின், அல்லாஹ் காஃபிலா இல்லை, அல்லாஹ் இந்த விஷயம் அறியாமையாக இல்லை. இது எல்லாமே அவர்கள் செய்வது அல்லாஹ் அறியவனாக இருக்கிறான் என்ற இடத்துல அல்லாஹ் பதிவு செய்கிறான். உலாயிக்கல் லதீன இஸ்தரவுல் ஹயாத்தத் துன்யா பில் ஆখিরা ஃபலா யுகஃபஃபு அன்ஹுமுல் அதாபு வலா ஹும் யுன்ஸரூன். இந்த இடத்துல இவங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவங்க மிகப்பெரிய ஒரு வியாபாரம் செஞ்சுட்டாங்க. அதுவும் ஒரு நஷ்டமான வியாபாரம். என்ன? அவர்கள் துனியா வாழ்க்கையை சம்பாதித்து கொண்டார்கள் ஆகிரத்துக்கு பதிலாக அல்லாஹ் சொல்றான். யாரை பார்த்து? இவர்களை பார்த்து. இவர்கள் போர்வையை இஸ்லாத்தை போர்வையாக பயன்படுத்தி கொண்டார்களே தவிர உண்மையான முஸ்லிம்களாக இவர் கிடையாது. வெறும் போற்றிக் கொள்வதற்கான ஒரு போர்வை. வெளியே பார்க்கிறவங்களுக்கு முஸ்லீம், ஆனா முழுக்க இவர்கள்லாம் யாரு? முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள். விஷத்தை, நோயை மனதில் வைத்துக்கொண்டு விஷத்தை பரப்பக்கூடிய ஒரு கூட்டம். எப்படியாவது இந்த இஸ்லாத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டம் இது. அந்த கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்கின்றான், இவர்கள் மறுமைக்கு பதிலாக உலக வாழ்க்கையை சம்பாதித்துக் கொண்டார்கள், வியாபாரம் செய்து கொண்டார்கள், வாங்கி கொண்டார்கள், பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க சொல்றாங்க. அவர்கள் மறுமையை வாங்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாங்க? உலக வாழ்க்கையை கைப்பற்றிக்கிட்டாங்க. ஃபலா யுகஃபஃபு அன்ஹுமுல் அதாப், அல்லாஹ் எந்த ஒரு வேதனையும் அவங்களுக்கு குறைக்க மாட்டான். குறை இல்லாத வேதனை உண்டு. வலா ஹும் யுன்ஸரூன், அந்த வேதனையின் பொழுது அவர்கள் கதறுவார்களே, எங்களை உதவுங்கள் என்று. வலா ஹும் யுன்ஸரூன், யாரும் அவர்களை உதவ மாட்டார்கள். அந்த இடத்துல அல்லாஹ்வை தவிர யாரும் அவங்களுக்கு உதவக்கூடிய கிடையாது. காஃபிர்களாவது வெளிப்படையாக ஷிர்க் செஞ்சு நரகத்துக்கு போவாங்க. இவர்கள் எப்படின்னா, வெளிப்படையான ஷிர்க் இவங்கள்ட்ட இருக்காது. இஸ்லாம் என்ற விஷயம் இவர்களோடு இருக்கும், ஆனால் இவர்கள் அதை உள்ளே முனாஃபிக், நிஃபாக், இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களை பதிவு செய்து வைத்திருப்பார்கள். ஆகையால் இவர்களுக்கு அல்லாஹ் குறைவே இல்லாத தண்டனையை கொடுப்பான் என்று, வேதனையை கொடுப்பான் என்று சொல்லுகின்றான். லா யுகஃபஃபு அன்ஹுமுல் அதாப், அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு துளி வேதனையும் குறைக்கப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமாக வேதனை கொடுக்கப்படும், கடுமையான வேதனை கொடுக்கப்படும். இதற்கு முன்னால் சொன்ன அந்த வசனத்தின்படி அஷத்தல் அதாப், மிக கடுமையான வேதனை, அந்த வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். வலா ஹும் யுன்ஸரூன், அந்த இடத்தில் அவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் அவங்களை உதவ மாட்டாங்க. வலக்கத் ஆத்தீனா மூஸல் கிதாப வகஃபைனா மின் பஅதி பிர்ருசுல் வஆத்தீனா ஈஸா இப்ன மர்யமல் பையினாத் வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ் அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலுன் பிமா லா தஹ்வா அன்ஃபுஸுக்கும் இஸ்தக்பர்தும் ஃபஃபரீகன் கذبtum வஃபரீகன் தக்துலூன். இந்த இடத்துல மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்றான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிதாபை கொடுத்தோம், வேதத்தை கொடுத்தோம். அந்த வேதத்தை இவர்கள் என்ன செய்தார்கள்? அவருக்கு பிறகு மற்ற ருசுல்கள் வந்ததற்கு பிறகு அந்த வேதத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள், மறக்கடித்து விட்டார்கள், புறக்கணித்து வாழக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இவர்களுடைய புறக்கணிப்பு எப்படி இருந்தது என்றால், உங்களிடையே அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய புத்தகத்தையும் அனுப்பணும், அதுக்கு பிறகு சில நபிமார்களையும் அனுப்பணும். நீங்க அவங்களை நம்பக்கூடியவர்களா இல்லை, அவங்கள அதிகமாக கொலை செய்யும் அளவிற்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொன்னான். இதற்கு முன்னாடி சென்ற வசனம்.
அதே போல வாத்தைனா ஈசவன மரியமில் பையினாத், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பல அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பணும். பையினாத் என்றால் அல்லாஹ் நிறைய மிராக்கிள்ஸ் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருந்தான். அந்த அத்தாட்சிகளை கொடுத்து நாம் அனுப்பினோம். மேலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அவர்களை நாம் என்ன செய்தோம், நபியாக நிர்வகித்தோம். அவருக்கு அந்த நபி என்ற பட்டம் வந்து அவருக்கு ரூஹுல் குதுஸ்னா இந்த இடத்துல யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து நாம் என்ன செஞ்சோம், கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், எவ்வளவு ரசூல்கள் வந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவர்களாக இல்லை. சிலவர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். சிலவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த காலத்திலே இஸ்லாத்தில் இருந்து அந்த காலத்திலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்திலும் வர்காபின் நௌஃபல் ஒருத்தர் இருந்தார். அவர் தௌரீத்துடைய கல்வி கொண்டவர். அப்போ கூட அவர் வந்து என்ன செஞ்சார், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தீனில் தான் இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து நான் உயிரோடு இருந்தால் நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன்னு சொன்னார்னா அவர் உயிரோடு இல்லை, இருந்துட்டார். அதே போலதான் இன்னொரு சஹாபியுடைய ஒரு தந்தையும் ஹனீஃபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீனில் இருந்தாங்க. ஆனால் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு 5 வருடத்துக்கு முன்பே இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்படி நிறையவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் அவர்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள், மிராக்கல்ன்றது ப்ராஃபிட்ஸ்க்கு மட்டும்தான், மனிதர்களுக்கு கிடையாது. மிராக்கல் வந்து நடக்கும் என்றால் அது அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி, அல்லாஹ்வுடைய பர்மிஷனால தான் அது வந்து ஏற்படும். அதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பையினாத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனவங்களை வந்து லைட்டாக அப்படி கை வச்சு ஒரு தடவைனா எந்திரிச்சிருவாங்க. கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண்ணு கை வச்சா கண் பார்வை வந்துடும். யாருக்கு வந்து சொறி சிறகு நோய் இருக்கோ அவர்களுடைய அந்த கைகள் மீது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படி கையை தடவுனாங்கன்னா அந்த சொறி சிறகு நோயெல்லாம் போயிடும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ வந்து அல்லாஹ் கொடுத்துருந்தான். இந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் வந்து என்ன செஞ்சால் குணாதிசயமாக கொடுத்துருந்தான். இன்னொரு பெரிய குணாதிசயம் என்னன்னா, தந்தையே இல்லாமல் உலகத்துக்கு வந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய உத்தரவினால மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். இந்த நிறைய குணாதிசயங்களை வந்து மக்கள் வந்து அப்படியே வந்து நம்பிக்கை கொள்ளாம அப்படியே மாறான விஷயத்தை செஞ்சுட்டாங்க. என்ன அவநம்பிக்கை, இவர் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய பிள்ளை, அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அவரே வந்து அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய மிராக்கிள்ஸ்லாம் வந்து யாரும் செய்ய முடியாது அல்லாஹ்வை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது புரியல. அல்லாஹ்வுடைய உத்தரவுனால தான் அவர் செய்யறாருன்னு அதை புரிஞ்சிக்காம அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவர் தான் கடவுளிலிருந்து வந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்து அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவருக்கு இறக்கப்பட்ட அந்த இஞ்சியிலையும் மாற்றி எழுதி விட்டார்கள். அவரையும் சிலுவையில போட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய ஒரு அகீதா. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அவர் கொல்லப்படவும் இல்லை, அவர் தூக்கிலிடப்படவும் இல்லை, அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டார் அப்படின்னு குர்ஆன்ல தெளிவா சொல்றான். அப்ப அவர் கொல்லவும் படலை, தூக்கிலிடப்படவில்லை, அவரை ஆணி அடித்து அந்த இடத்துல மாற்றவும் படவில்லை. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நாம் அவரை மாறாக உயர்த்தி கொண்டோம், என்னிடத்திலே நான் அவரை உயர்த்தி கொண்டேன் என்று அல்லாஹ் தெளிவான வசனத்துல சொல்றான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவில்லை. அவருடைய அந்த அகீதா வந்து தவறான அகீதா, தவறான கொள்கையாக இருக்கிறது. அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை போல ஒரு மனிதனுக்கு ஒரு முகத்தை எல்லாம் கொடுத்துட்டான். மக்கள் தேடும் பொழுது அவரை போலவே இந்த முகம் கொண்ட ஜாடை கொண்ட ஒருவன் சிக்கி கொண்டதால் இவன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி இவரை எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள். இதுதான் உண்மையா நடந்துச்சு. அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அதை உயர்த்திட்டான். அதற்காக தான் வறுமை நாளுடைய ஒரு அடையாளங்கள், ஒரு அடையாளம் என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாமின் வருகை அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு. பெரிய அடையாளங்களில் ஒரு பெரிய அடையாளம் எது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. அவர் அப்ப நபியா வரமாட்டாரு, முகமது நபியுடைய உம்மத்தா வருவார். அவருக்கு நபியாக அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்ப மாட்டான். அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக வந்து அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் தாவா செய்வார். அப்போ நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து மறுமைக்கு இடையில நடக்கும். அப்ப இந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன பதிவு செஞ்சுக்கணும்னா, அவர் கொல்லப்படவில்லை, தெளிவாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு.
அவர் இறைவனுடைய மகனும் கிடையாது. இறைவனுடைய அத்தாட்சியாக இந்த உலகத்துக்கு வந்தவர். தாயின் மடியில் இருக்கும் போதே பேசியவர். தாயின் மடியில் இருக்கும் பொழுதே, ஒரு குழந்தை மடியில் இருக்க குழந்தை பேசுமா? பேசாது. சத்தம் மட்டும்தான் பொறுமை தவிர பேசாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் அவருக்கு பவர் கொடுத்து அந்த சின்ன குழந்தையே மக்களை வாயடைக்க செய்தார். என்ன? நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் பல அத்தாட்சிகளோடு அப்படின்னு சொன்ன உடனே மக்கள்லாம் வியப்படைஞ்சிட்டாங்க. இருந்தும் சிலவர்கள் ஈமான் கொண்டார்கள், சிலவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. இதுதான் அந்த இடத்துல மக்களுடைய நிலைமை. وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون. அல்லாஹ் இப்ப அவங்களுடைய இதயத்தை பத்தி சொல்றான். இவங்கள்ட்ட இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் ஏத்துக்கலன்னா அவங்களுடைய இதயங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கு. அதனால என்ன சொல்றான்? அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் பூட்டு போடப்பட்டன. அவருடைய இதயங்கள்ல இருந்து என்ன இருக்கு? பூட்டு போடப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய இதயங்கள் ஏற்றுக்கொள்ளாத அந்த விஷயத்தை. எங்களுடைய இதயங்கள் நீர் சொல்வதை விளங்க முடியாதவாறு திரையிடப்பட்டுள்ளது என்று யூதர்களாகி அவர்கள் கூறுகின்றார்கள். அவங்களே இந்த விஷயத்திலிருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு ஒன்றும் விளங்கலப்பா, நீ என்ன சொல்றியோ அதை எங்களுக்கு விளங்கலை. என்னுடைய இதயங்கள் எல்லாம் பூட்டு போடப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நாம் விளங்க முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியல்ல, அவர்கள் சத்தியத்தை நிராகரிப்பதின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். எனவே மிக குறைவாகவே அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றனர். எதற்காக அல்லாஹ் அவங்களை சபித்துட்டான்னா, சத்தியத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். அதற்காக அல்லாஹ் அப்படி அவங்களே செஞ்சுட்டான். அவங்களுடைய வார்த்தையால அவங்களே சொல்றாங்க, எங்களுடைய இதயங்கள்லாம் பூட்டு போடப்பட்டிருக்கு, நீ சொல்ற விஷயம்லாம் எங்களுக்கு விளங்கல அப்படின்னு அவங்க ஏன் சொல்றாங்கன்னா, வேணும்ட்டே சொல்றாங்க. ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் அப்படியே என்ன செஞ்சுட்டான்? அவங்களுடைய அந்த ஹிதாயத்தை நிறுத்தி வச்சுட்டான். ஏன்னா அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. அதற்காக அல்லாஹ் அவங்களுடைய அந்த இதயத்தை பூட்டிட்டான். وَلَمَّا جَاءَهُمْ كِتَابٌ مِّنْ عِندِ اللَّهِ مُصَدِّقٌ لِمَا مَعَهُمْ وَكَانُوا مِنْ قَبْلُ يَسْتَفْتِحُونَ عَلَى الَّذِينَ كَفَرُوا فَلَمَّا جَاءَهُمْ مَا عَرَفُوا كَفَرُوا بِهِ فَلَعْنَةُ اللَّهِ عَلَى الْكَافِرِينَ. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாரிடத்திலே புத்தகம் வந்ததோ அவர்களில் சிலவர்கள் தெரிந்து கொண்டார்கள், இது அல்லாஹ்விடத்தில் இருந்தான் வந்திருக்கிறது, மேலும் இது உண்மையான வேதம் தான் என்று தெரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்பவர்களாக இல்லை. அல்லாஹ்விடத்திலிருந்து வருதும் தெரியும். ரசூலுல்லாஹ் காலத்துல நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, இது இந்த குர்ஆன் சாதாரண புத்தகம் கிடையாது, இது மனிதனுடைய வார்த்தை கிடையாது. அந்த காலத்திலே நிறைய பேர் சாட்சி சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க. ரொம்ப மோசமான ஒரு எதிரி வலீத் பின் முகைரா, ரசூலுல்லாஹ்வுடைய எதிரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரி. அவர் சொல்கின்றான், குர்ஆன், இந்த குர்ஆன், அவர் ஓதக்கூடிய இந்த குர்ஆனானது இதுவரை நான் இப்படிப்பட்ட ஒரு வசனங்களை கேட்டதே கிடையாது. அந்த அளவிற்கு ஸ்வீட்னஸ், அந்த அளவிற்கு ஒரு இனிப்புத்தன்மை அதில் இருக்கு, அந்த அளவிற்கு ஒரு விஷயம் அதில் இருக்கிறது, இது நிச்சயமாக மனிதனுடைய வார்த்தைகள் கிடையாது அப்படின்னு அவனே புலம்பியதை சில சஹாபாக்கள் கேட்டாங்கன்னு ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. ஒரு மோசமான ஒரு எதிரியுடைய நிலை குர்ஆனை கேட்கும் பொழுது என்னவாக இருந்தது? அது உண்மையான அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா அதை வெளிப்படையா என்ன செய்யல? ஏற்றுக்கல. வெளிப்படையா அவர்கள் தெரிந்து கொண்டும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கஃபரூபி, அதை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன், அவர்கள் நிராகரித்ததின் காரணம் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும், காஃபிர்கள் மீது, நிராகரிப்பவர்கள் மீது சாபக்கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். இவர்கள் சாபத்திற்குள்ளாதவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த விஷயத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் எதற்கு சொல்கிறான் என்றால், நிறையவர்கள், அபு லஹபுக்கு தெரியும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனம் தான், அபு ஜஹலுக்கு தெரியும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனம் தான், இப்படி நிறைய பேருக்கு தெரியும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனம் தான். இருந்தும் அவர்கள் என்ன செய்யல? வெளிப்படையாக அதை ஒற்றுக்கொள்ளவில்லை. மனதில் வைத்துக் கொண்டே அவர்கள் அதை வெளியே எதிர்க்கும் பொழுது எதிரித்தனமாக எதிர்த்தார்கள். ஒரு கோபத்தோடு எதிர்த்தார்கள். நீ ஒரு சூனியக்காரன், நீ எல்லோரையும் பிரிக்கக்கூடியவன், நீ எல்லோரையும் குடும்பத்தை பிரிக்கக்கூடியவன் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டினார்கள்.
ஏசினார்கள், ஏன் நிறையவர்கள் கஷ்டப்படுத்தினார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுமைப்படுத்தினாங்க, சஹாபாக்களையும் கொடுமைப்படுத்தினாங்க. இப்போ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குர்ஆன் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது தெரியும், ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக அல்லாஹ் அவங்களுடைய இதயத்தில் அந்த திரையிட்டு விட்டான். நிறையவர்கள் ஹிதாயத்துக்கு கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்களே நிறைய பேர் என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கல. நிறைய பேர் என் சாச்சாவை எடுத்துக்கோங்க, கடைசி நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கங்க, களிமா சொல்லுங்க சாச்சா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன செய்யலை, இறக்கும் பொழுது களிமாவை சொல்லாமலே இருந்து விட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் பரிசாக. நாம் இருக்கும் வரை இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றுவதற்கும், குர்ஆனை சரியாக தெரிந்து தெளிவாக அதை அறிந்து புரிந்து ஓதுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. மேலும் அதன் மீது அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.